ஃபஸ்ட்டு இந்த டாப்ஸ் எப்படி வந்து நம்ம தைக்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த டாப்ஸ் மேலே அந்த இது எடுத்துக்கணும், இது கட் பண்ணி எடுத்துக்கணும். இது ஃப்ரண்ட்டில் நீட்டாக அப்படி கட் பண்ணிக்கணும், பேக்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பொசிஷன் அதா எவ்வளோ அளவுன்னு பார்த்து நம்ம கட் பண்ணிக்கணும். ரெண்டும் ஒரே மாதிரி சமமாக. பின்னாடி கழுத்து என்னென்னு பண்ணிக்கணும், முன்னாடி கழுத்து என்னென்னு பண்ணிக்கணும். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டோமா, இதை கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல நம்ம சுடிதார் இருக்குது மடிச்சு தைப்போம் அது மாதிரி தடிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ரெண்டையும் லைனிங் உள்ளே வச்சு, லைனிங் 2 கட் பண்ணி அது உள்ளே வச்சு தைச்சி எடுத்தாச்சு. அது மாதிரி பாவாடைக்கு அந்த மாதிரி எவ்வளோ லென்த்து வேணும்னு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு லைனிங் அதே மாதிரி கட் பண்ணிக்கணும். லைனிங்கும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த உள்ள மடிப்பெடுப்பாக ஃபஸ்ட்டு வச்சு தைக்கணும். இந்த மாதிரி மடிப்பெடுப்பாக வச்சு தைச்சிட்டு, அதுக்கப்புறமா மேலே இதை வந்து மடிப்பெடுப்பாக வச்சு தைக்கணும். அப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். முன்னாடி இது ரெண்டையும் இதையும் டைல் ஜாயின் பண்ணிக்கணும், பின்னாடி அந்த மாதிரி ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கணும். இங்கே நடுவில் ஒரு இது இருக்குது பாருங்கள், கட்டிங். மேலே ஒரு பார்ட்டு, முன்னாடி பக்கம் பார்ட்னு வச்சுக்கோ, இது பின்னாடி பக்கம் பார்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? முன்னாடி பின்னாடி 2 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுமாதிரி இதுலேயும் அது மாதிரி தான், முன்னாடி இது பின்னாடி, ஃப்ரண்ட்டில் வர்றது பின்னாடி வர்றது, அதை ரெண்டையும் கட் பண்ணி தனித்தனியாக அது மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். இப்போ முன்னாடி லைனிங்கோடு ஜாயின் பண்ணிக்கணும், பின்னாடி லைனிங்கோடு அப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். ஜாயின் பண்ணி வச்சா அப்புறமா ஜாயின் பண்ணி போயிடுச்சு. அடுத்து கை அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே இருக்க துணியை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தனியாக மடிப்பாக பண்ணிக்கணும். உள்ளே இருக்கிற லைனிங் துணி அது அப்படி தான் இருக்கணும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து உள்ள லைனிங் வச்சு நம்ம வந்து தைக்கணும். கைக்குள்ளே லைனிங் வச்சு அடித்து கட் பண்ணிவிட்டு சைடில் தைக்கணும். அப்புறம் இது வந்து வரம்பு வந்து அப்புறமா கடைசியில் ஜாயின் பண்ணணும். மேல் பக்கமாக வச்சு அப்படியே தைக்கணும். இப்படி இதை மடித்து தைச்சிடணும். ஓகேவா? தைச்சிட்டு அப்புறமா தான் சைடில் ஜாயின் பண்ணணும். பின்னாடி பக்கம் சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து இதை வச்சு தைக்கணும். இதை கட் பண்ணணும். இது எப்படி கட் பண்ணணும், நல்லா நீட்டாக நல்லா பட்டையாக கட் பண்ணி இப்படி உள்ளே குச்சி விட்டு நம்ம வெளியே எடுத்து இது பண்ணி திருப்பி தைச்சிட்டு அதில் இந்த பக்கம் ஷார்ப்பாக வர மாதிரி இப்படி கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கணும். இது வெளியில் பக்கம் வரணும், உள் பக்கம் வந்து இது வைக்கணும். இது வந்து முன்னாடி பக்கம் வரணுமா பின்னாடி பக்கம் வரணுமான்னு பார்த்தா முன்னாடி பக்கம் கழுத்து, முன்னாடி பக்கம் இது வைக்கணும். இது வச்சு இப்படி வச்சு தைச்சிடணும். இந்த பக்கத்தில் வச்சு இப்படி வச்சு இதில் ஒரு தையல் ஓட்டிட்டு அப்புறமா தான் இது 2 ஜாயின் பண்ணி மூக்கணும். இது உள்ளே வச்சு இது உள்ளே வருது. ஓகேவா? அப்புறம் சைடு ஓப்பனை வந்து ஜாயின் பண்ணணும். அதை அப்படியே மூடினே வரணும். கையிலேருந்து இப்படியே மூடினே வந்து இது வரைக்கும் வந்துடணும். இது வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் இந்த லைனிங்கை வந்து உள்ளே விட்டு தைக்கிறாங்க. எப்படின்னா இப்படி இப்படி இது 2 வெளியே எடுத்துடணும். இந்த 2 டாப்ஸையும் இப்படி வெளியே எடுத்துகிட்டு இதை இப்படி எடுத்து இந்த லைனிங் தனியாக இப்படி மூட்டுடணும். இதை தனியாக மூட்டுட்டு அப்புறம் இது 2 இப்படி மூட்டணும். இது உள்ளே விட்டு இப்படி வெளியே வருது லைனிங். சரியா? புரியுதா? இதோட தைச்சிக்கணும். இதோட வெளியே கட் பண்ணி தைச்சிட்டு இது தனியாக தைச்சிடணும், இது தனியாக தைச்சிடணும். கடைசியில் அப்புறமா நம்ம இது அடியில் இதை மடித்து தைச்சிக்கணும். தேவையான அளவு மடித்து தைச்சிக்கணும். அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சா? இதாக ஒரு ஃப்ராக் தைச்சாச்சு. அப்புறம் இன்னொன்று மெயின் பாயிண்ட் இதில் என்னென்னா, இந்த பிடிக்கிறது, இது பிடிக்கிறதும் 4 இன்ச்சு முன்னாடி பின்னாடி 2 பக்கம் பிடிக்கணும். 2 பக்கம் பிடிச்சாச்சா? முன்னாடி அது மாதிரி பின்னாடி பக்கம் இந்த பக்கம் பிடிச்சிருக்கு, இங்கே பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். ஓகே, பாய். பாடது 2 சரி சமமாக வெட்டி எடுத்துக்கணும். இந்த அளவு நீட்டாக போய் மேலே நீட்டாக பின்னாடி போகாது. இது நீட்டாக அப்படி 2 பின்னாடி 2 சரி சமமாக லைனிங் எதுவும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே.